உங்களால ஸ்கில் இல்லாம ஆன்லைன்ல மணி மேக் பண்ணலாம். 6 மாத கேக் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால மணி ஏர்ன் பண்ணலாம். இப்படி யாராச்சும் வந்து உங்கள்ட்ட சொன்னாங்கன்னா அப்படியே ஓடி போயிடணும். ஸோ அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்டா, ஐ கோட் மை செகண்ட் தம்ப்நெயில் டிசைன் ஆர்டர் ஃப்ரம் த ப்ரீவியஸ் கிளைண்ட். போன வீடியோவில் கிளைண்டோட எப்படி நான் கம்யூனிகேட் பண்றேன்றதை சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி அவங்களுக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்றேன்றதை பிரேக் டவுன் பண்ணிக்காரு. ஸோ இந்த முறை அந்த கிளைண்ட் வந்து தம்ப்நெயில் டிசைன் பண்றதுக்கு நமக்கு $30 பே பண்ணியிருக்காங்க. ஸோ $30 ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல 10,000 rupees கிட்ட வரும். ஸோ இங்க 10,000 rupeesன்றது முக்கியம் இல்லை, தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுன்றதை இப்போ லைவா கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முதல் கிளைண்ட் எனக்கு கூட இந்த முறை கம்யூனிகேட் பண்ணதை காட்டுறேன். இவர் நம்மளோட கிளைண்ட், அவரோட பேரு நாம ஹிட்லர் பிகாஸ் இஸ் ஃப்ரம் ஜெர்மன். ஸோ இந்த டைம் அவர் மெசேஜ் பண்ணி என்ன சொல்லிக்காருன்னா, ஹே ஃபியாம் ஐ நீட் யுவர் சர்வீஸ் அகெயின். அவருக்கு நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண மாதிரி தம்ப்நெயில் திரும்பி தேவைப்படுதாம். பட் லோகோவை கொஞ்சம் பிரைட்டராகவும் சென்டர்லையும் வச்சு கிரியேட் பண்ண சொல்லிக்கார். அண்ட் ஆல்சோ ஃபிளேம்ஸ் அண்ட் மணியை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கார். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல ஸ்டாக் சார்ட் அண்ட் பிளாக் பேக்ரவுண்டை யூஸ் பண்ண சொல்லிக்கார். இவ்வளோ தான் கிளைண்ட் நமக்கு தந்திருக்காம. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ரிக்வயர்ட் எலிமெண்ட்ஸை வந்து ஆன்லைன்ல கலெக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணி ஃப்ரீ வெப்சைட்ல இருந்து கலெக்ட் பண்றது. இன்னொன்று ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் இல்லாட்டி லோகோவை வந்து ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இங்க நான் என்ன பண்ணிக்கேன்டா, நான் பிஎன்ஜிஸ் கலெக்ட் பண்றதுக்கு சில வெப்சைட் பிஎன்ஜி ட்ரீஸ், பிஎன்ஜி விங்ஸ் இல்லாட்டி பிஎன்ஜி எக் இந்த மாதிரியான வெப்சைட்ல போய் நமக்கு தேவையான பிஎன்ஜி எலிமெண்ட்ஸ்களை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குவேன். அண்ட் ஆல்சோ நமக்கு தேவையான இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கிளைண்ட் மென்ஷன் பண்ற மாதிரி நமக்கு தேவையான எலிமெண்ட்களையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைனில் நான் கலெக்ட் பண்ண எல்லா எலிமெண்ட்டும் இந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இந்த லோகோ தேவை, மைக்ரோசாஃப்ட் லோகோ. ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்டா, ChatGPTல போய் மைக்ரோசாஃப்ட் லோகோவை வந்து கிரியேட் பண்ண சொல்ல போறேன். இட் கேன் கிரியேட் இமேஜஸ் வித் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ராம்ப்டை கொடுத்தோம்னா நமக்கு அது தேவையான இமேஜில் கிரியேட் பண்ணி தரும். நான் இந்த வீடியோவில் வந்து ChatGPT can't replace human என்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். பட் வீடியோவில் எந்த இடத்துலையுமே வந்து ChatGPT யூஸ் பண்ணலாம், ஏஐ டூல்ஸ் யாருமே யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லலை. எப்படி நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும், கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கடா. இந்த கிளைண்ட்டுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தோம், சேம் ஸ்டைலில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஐ ஹேவ் த ஃபோட்டோஷாப் ஃபைல். இந்த செகண்ட் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. பிகாஸ் என்கிட்ட ஆல்ரெடி அந்த ஃபோட்டோஷாப் ஃபைல் இருக்கு. அதில் இருக்கிற இந்த ஃபயர்ஸ் மற்றது இந்த மாதிரி எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு லோகோவையும் ஸ்டாக் சார்ட்டையும் மேட் பண்ணேன்னா இந்த ப்ரொசஸ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ எவ்வளோ டைமில் அதை செஞ்சு முடிக்க போகிறோம்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி இதை செஞ்சு முடிச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் வந்து சேவ் ஆகலை. ஸோ அதனால நான் திரும்ப இருந்துச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, now guys you can see the background we have and நாம ChatGPT யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண இந்த மைக்ரோசாஃப்டோட லோகோ இருக்கு. ஸோ இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்டா, ஸ்டாக் சார்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் பென் டூலை யூஸ் பண்ணி ஒரு லைன் ஒன்று இதை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லைனுக்கு அப்புறமா வந்து நான் அதுக்கப்புறமா ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று ChatGPTல கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த பேக்ரவுண்ட் இதில் போட்டு அதில் தேவையில்லாத லேயர்ஸை வந்து கட் அவுட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அந்த லைனையும் கட் அவுட் பண்ணி நம்ம வச்சிருக்கிறதையும் ஜாயின் பண்ணி போட்டு இந்த ஸ்டாக் சார்ட் மாதிரி ஒரு லேயரை கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை கிரியேட் பண்ணி இந்த லோகோவை வச்சு அதுக்கு ஷேடோ எட் பண்ணி அதுக்கு இந்த டெக்ஸ்ட் லேயரை மெட் பண்ணி போட்டு கிளைண்ட்டுக்கிட்ட அனுப்பினேன்னா, கிளைண்ட் என்ன சொன்னான்டா, அந்த டவுன்ஃபால் வந்து இருக்கிறத மொனோபோலி என்று சேஞ்ச் பண்ணிட்டு தரட்டாமண்டா. அதில் இருக்கிற டவுன்ஃபால்ன்றதை மொனோபோலி என்று சேஞ்ச் பண்ணி போட்டு கிளைண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டேன். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சேன்டா, ஜஸ்ட் ஒரு 30 to 40 minutes. அதுலேயே வந்து நான் ஒரு $30 வந்து earn பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ், நான் எப்படி இந்த தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணினேன் என்றதுக்கான பிரேக் டவுன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணாமல் போகாதீங்க ப்ரோ. ப்ளீஸ் ஃபாலோ மீ அண்ட் லைக் மீ. ஓகே ப்ரோ, இப்போ நான் வீடியோட ஸ்டார்டிங் லெசன் அதுக்கு வரேன். இந்த ஃபேஸ்புக் பக்கம் வரக்குள்ள நான் ரீசெண்டாக பார்க்குறது 6 மாத கோர்ஸ் செய்யுங்க, டிகிரி கிடைக்கும், மற்றது உங்களுக்கு ஸ்கில்லே இல்லாமல் ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டை பார்த்துட்டு வரேன். ஸ்கில் இல்லாமல் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணலாமாண்டா, அக்கார்டிங் டு தெம் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இங்கே மணி ஏர்ன் பண்ணலாமான்றது முக்கியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்கில் இல்லாமல் மணி ஏர்ன் பண்ண போகிறீங்களன்றதான் முக்கியம். அந்த ஸ்கில் இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணுறது ரியாலிட்டி எப்படி இருக்குமெண்டா, உங்களுக்கு இப்போ ஆர்டர் வரும், அந்த ஆர்டர் வந்து கண்டினியூஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குமாண்டா இல்லை. மற்றது அதோட இப்ப அந்த ஆர்டர் வாரது வந்து உங்களுக்கு ஒரு $100 $200 அப்படி ஆர்டர் வர மாட்டா, உங்களுக்கு ஒரு $5 $10 இந்த மாதிரி தான் ஆர்டர் வரும். அதை வந்து நீங்க செஞ்சு ஏர்ன் பண்றதையும் விட
நீங்க ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்றது அதை பார்க்கக்குள்ள இது எவ்வளோ அதை பற்றி நான் வேற ஒரு வீடியோவில் கேட்கேன் ஒரு டீட்டெயில்டா. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க.